நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து சார்மினாருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து 1591 கட்டப்பட்டது. இந்தியாவில் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டில் வந்து இந்த சார்மினார் இருக்குது. ஹைதராபாத்தில் வந்து இது அமைந்துள்ளது. இதில் வந்து 4 மினார்கள் அமைந்துள்ளதால் இது வந்து சார்மினார் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது இது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இது அமைந்துள்ளது. டிக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ஏஜுக்கு மேலே வந்து நம்ம கண்டிப்பாக டிக்கெட் வாங்கணும். அப் டு 14 ஏஜ் வரை நம்ம டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து நம்ம 25 ருபீஸ் நம்ம கொடுத்து வாங்கணும். ஃபாரின் சிட்டிசனாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம பே பண்ணி டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகலாக இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான படி. வயசானவங்கள்லாம் ஏறுறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சிரமமான காரியம். விசிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் வந்து 9 o'clock வந்து ஈவினிங் 5:30 வரை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபாரின் சிட்டிசன் வந்து 300 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஏறி நம்ம வந்து வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஹைதராபாத் சிட்டியோட வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த கட்டுமானம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சார்மினார் வந்து 1591 ஆண்டு பிளேக் நோய் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதன் அடையாளமாக இது வந்து முகமது குலி குதுப் ஷா என்பவரால் இது கட்டப்பட்டது. சார்மினாரை மையமாக வைத்தே பழமையான நகரமான ஹைதராபாத் வந்து உருவாக்கப்பட்டது. சார்மினாரை கட்டுவதற்கு பெர்சியாவிலிருந்து கட்டிடக்கலை நிபுணர்கள் வந்து வரவழைக்கப்பட்டனர். இது இஸ்லாமிய பாணியில் அமைந்த கட்டிடம். சதுர வடிவம் உள்ளது. ஒவ்வொரு பக்கமும் 20 மீட்டர் நீளமுடையது. 4 புறம் உள்ள வாசல்கள் உயர்ந்த வளைவுகளை கொண்டது. இது கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கிறானா பார்த்து வந்து இந்த ஹிந்தி பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே பண்ணி ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. ஹிந்திக்காரங்க ஏற படி எல்லாத்தையும் திருந்தவே மாட்டேன். இது வந்து கிரானைட் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது. சார்மினாரிலிருந்து கோல்கொண்டா கோட்டைக்கு ஒரு சுரங்கப்பாதையும் உண்டு. இந்த மினாராவுடைய உயரம் பார்த்திங்கன்னா 160 அடி. தற்போது இது இந்திய தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நம்ம டிக்கெட் வந்து ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம், டைரெக்டாக போயும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த 4 வாசல்கள் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சார்மினாரை சுற்றி ஏகப்பட்ட சின்ன சின்ன கடைகள் உள்ளது. பெண்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ருபீஸ் 10 ரூபாயிலிருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட பொருட்கள் வந்து ரொம்பவே கம்மியான ரேட்டில் கிடைக்கும். நம்ம வந்து மற்றொரு வீடியோ வந்து நம்ம சார்மினார் மார்க்கெட்டை பற்றி போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பர்களே. சார்மினார் வந்து முசி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் பிரசித்தி பெற்ற கட்டடங்களில் முக்கியமான ஒன்றாக இது அமைந்துள்ளது. சார்மினாரோட மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர், அதை சுற்றி ஒரு நினைவு சின்னம் மாதிரி இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நண்பர்களே. கட்டிடக்கலையில் ஆர்வமுள்ள நண்பர்கள் கண்டிப்பாக இந்த இடத்த போய் பார்க்கணும். ஹைதராபாத் போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஏரியாவை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.